குக்கர்லேயே ஈஸியாக மக்ருனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 கிராம்பு, 1 பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 2 வெங்காயம் சாப் பண்ணதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் மக்ரூனிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நான் 2 கிளாஸ் மக்ரூனி எடுத்திருக்கேன், அதனால் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 விசில் எடுக்க வைக்கணும். இப்போ உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம மக்ரூனி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லியும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான மக்ரூனி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.